ஆ அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. அண்ணு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. அண்ணு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்சு வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்சு பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் வாரத்தில் ஒன்ஸ் ப்ரோக்ராமில் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இத்தனை நாள் வந்து எறும்புக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம். என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் மிஸ்டர் பால் சொல்லுங்களேன். கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சுறுசுறுப்பு, செகண்ட் ஒழுக்கம், தேர்டு சேமிப்பு, அப்புறம் ஃபோர்த் நீங்க சொன்னாதான் தெரியும். சரி சொல்கிறேன். இன்னைக்கு கூட எறும்புக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிற ஒரு விஷயம் டீம் ஒர்க். சரி மிஸ்டர் பால், டீம் ஒர்க்னா என்ன? டீம் ஒர்க்னா டீமா சேர்ந்து ஒர்க் பண்றதா டீம் ஒர்க். சரி மிஸ்டர் பால், நீங்கள் எறும்பு பார்த்துருக்கீங்கல்ல, அந்த எறும்பு எப்படி போகும்? பார்த்துருக்கேன்க்கா. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நல்லா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. ஹெட் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. ஆமாம், அந்த எறும்பு வந்து டீமாக சேர்ந்து அது போகிறனால தான் அதோடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. அதே மாதிரி தான் நம்ம கூட டீம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்தை சக்சீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு நிறைய டீம்ஸ் இருக்கும். அந்த டீமுக்கு வந்து டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த டீம் லீடர் சொல்கிறத கேட்டு அந்த டீம் பண்ணும்போது அது சக்சீட் ஆகும். இன்னொரு விஷயம், ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் முக்கியமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் நல்லா விளையாடினா அந்த டீம் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஆடும் போது தான் அந்த கிரிக்கெட்டில் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட இந்த விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் டீமாக சேர்ந்து செயல்படும் பொழுது மற்றவங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் நமக்கு அந்த தாட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மற்றவங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒன்றா வரும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். மிஸ்டர் பல், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டீம் ஒர்க் அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் கற்றுக்க போகிறோம். ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகலாமா? வாங்க 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 வாரத்துல ஒன்சு பார்க்க. ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா. ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே, ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே. கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பாலு என்றாலும், கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பாலு என்றாலும் கூட ஆட ஆள் இல்லனா. சிக்ஸரு கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனை, சிக்ஸரு கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனையே. ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா. ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா, ஒன்னா ஒன்னா இல்ல ஒன்று ஒன்னா. ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே, ஒருத்தனால முடியாதது ஒரு கூட்டத்தால தான் முடியுமே. கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பாலு என்றாலும், கிரிக்கெட்டு என்றாலும் ஃபுட்பாலு என்றாலும் கூட ஆட ஆள் இல்லனா. சிக்ஸரு
கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனை உன் சிக்ஸரு கற்பனை உங்கோலெல்லாம் கற்பனையே ஒன்னா ஒன்னா இல்ல ஒண்ணு ஒன்னா 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 இல்ல ஒண்ணு ஒன்னா வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க டேய் வரப்போற காம்படிஷன்ல யாருமே பேர் கொடுக்க கூடாது. நான் மட்டும் தான் பேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லடா நானும் கொடுப்பேன்டா. நீ தனியா போனா ஜெயிக்க முடியாதுடா. 2 பேர் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். டேய் உனக்கு வேணும்னா நீ வேற ஏதாவது போய் பேர் கொடுத்து கூடா. நான் எப்பவுமே தனியா போனாதான்டா ஜெயிக்க முடியும். டேய் நீ ஏன்டா இப்படி என்ன பண்றீங்க? என்ன ஒரே சண்டை போடுறீங்க? என்னடா இந்த பையனை பாருங்கடா, காம்படிஷன்ல அவன் மட்டும் நேம் கொடுக்குறானா. 2 பேர் போனாதான் அதை வின் பண்ண முடியும். இல்லண்ணா நான் தனியா பண்ணாலே ஜெயிச்சிருவேண்ணா. ஏன் இதுக்குதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்பயுமே நம்ம ஒருத்தர் இருந்தா நம்மளால பெருசா தான் சாதிக்க முடியாது. நம்ம எப்பயுமே ஒரு டீமா இருந்தாதான் நம்மளால பெருசா சாதிக்க முடியும். பைபிள்ல கூட இத பத்தி ஒரு வசனம் போட்டிருக்கு. உங்க 2 பேருக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இத பத்தி எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கானா? ஆமா போட்டிருக்கு. நான் ஒரு தடவை சொல்றேன், கேக்குறீங்களா? ஓகே. ஒன்றியா இருப்பதை பார்க்கிறோம், இருவர் கூடி இருப்பது நலம். பிரசங்கி 4:9 வசனத்துல போட்டிருக்கு. என்னடா இது இவ்வளவு குட்டியா இருக்கு? ஆமா, குட்டியா இருந்தா ஈஸி தானே நம்மளுக்கு. சரி ஓகே, நாங்களும் ஒரு டைம் சொல்லவா? சரி ஓகே பசங்களா, நீங்களும் இவங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? ஒரு டைம் நான் சொல்றேன், கூட சொல்றீங்களா? ஓகேண்ணா. ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். பிரசங்கி 4:9. சரி, இப்ப நீங்க 2 பேரும் சொல்றீங்களா? பார்க்கலாம். ஓகே நான் சொல்றேனா? சொல்லு பார்க்கலாம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். எங்க இருக்கு? பிரசங்கி 4:9. சூப்பர், 2 பேரும் சூப்பரா சொன்னீங்க. சரி, இப்ப இனி சண்டை போட மாட்டீங்களா? ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாண்ணா, நாங்க 2 பேரும் சேர்ந்தே இப்ப இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறோம்ண்ணா. ஆமாண்ணா. சூப்பர் பசங்களா, நீங்களும் ஒருத்தரா இது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காம எப்பயுமே கூடி இருந்து டீம் ஒர்க்கா செய்யணும்னு நினைங்க. ஓகேவா? பாய் பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க பிள்ளைங்களா, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் சரியாக பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியுமா உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போட போகிறோம். எல்லாருமே நீங்கள் கவனமாக பார்க்க போகிறீங்க.
சரி, பார்த்துட்டிங்களா? இப்போ கூட பில்டிங் பிளாக் வச்சு விளையாடினதையும் தனித்தனியாக கோபுரம் கட்டுறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ சேர்ந்து என்ன செய்தாங்க, கோபுரத்தை கட்டுனாங்க. பாருங்க, ஒரு சில விளையாட்டு தனியாக விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்குது, ஒரு சில விளையாட்டு சேர்ந்து டீமாக செய்யக்கூடிய விளையாட்டுகளும் இருக்குது. ஆனால் அந்த டீம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இந்த டீம் ஒர்க்கை பற்றி தான் பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 டீம் இருந்துச்சு. ஒன்று குட் டீம் ஒர்க்கு, இன்னொன்று பேட் டீம் ஒர்க்கு. பாருங்கள், முதலாவது நம்ம பார்க்க போகிறது பேட் டீம் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். பேட் டீம் ஒர்க்குக்கு அடையாளமாக நான் பைபிளில் இருந்து ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் பாபேல் கோபுரம். பாருங்கள், நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு உலகத்தையே அழிச்சிருச்சு இல்லையா? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் தான். அதுக்கு பிறகு நிறைய மக்கள் என்ன செய்தாங்க, உலகத்தில் பெருக ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரே பாஷை இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக டீமாக வாழ்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த அடுத்து ஒரு வெள்ளப்பெருக்கு நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது, பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுனா நம்ம அதில் போய் உட்காந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்தாங்க தெரியுமா, ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக ஒர்க்கு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு இறங்கி வந்தாங்க. பாருங்க தம்பி தங்கச்சி, அவங்க பண்ணின அந்த டீம் ஒர்க்கு மேலே ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை, அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன தெரியுமா, அவங்களுக்கு பேர் உண்டாக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் அப்படியே அந்த கட்டிட ஒர்க்கு அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடுச்சு. அது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பாரு, இந்த டீம் ஒர்க்கு ஒரு பேட் டீம் ஒர்க்காகவே மாறி போயிடுச்சு. பாருங்க பிள்ளைங்களா, பேட் டீம் ஒர்க்குக்கு அடையாளமாக நம்ம பாபேல் கோபுரத்தை எடுத்துக்கலாம். பி ஃபார் பாபேல், உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூட குட் டீம் ஒர்க்குக்கு அடையாளமாக நான் பைபிளில் இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி ஃபார் காட்ஸ் டேபர்நாக்கிள். ஆண்டவர் டேபர்நாக்கிள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய பொருள். கூடாரம் அப்படிங்கிறது அர்த்தம். சரி பாருங்க, இப்போ உங்களுக்கு நான் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதுவும் ஒரு டீம் ஒர்க்கு தான், எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாங்க. டிஃப்ரெண்ட் கலரில் கர்டைன் பண்ணணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன செய்தாங்க தெரியுமா, டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. நூல் நூற்றாங்க, கலர் நூலெல்லாம் கொண்டு அந்த கர்டைன் செய்கிறதுக்கு டீமாக இணைஞ்சு செஞ்சாங்க. அதே மாதிரி வுட் ஒர்க்கு டீமாக செஞ்சாங்க. சில்வர் ஒர்க்கும் அதே மாதிரி டீமாக செஞ்சாங்க. கோல்டு ஒர்க்கு கூட டீமாக செஞ்சாங்க. ஒவ்வொரு குரூப்பாக இணைஞ்சு அந்த ஒர்க்கை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சாங்க. பாருங்கள் எப்படி செஞ்சாங்க தெரியுமா, மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சாங்க. பாருங்கள் தம்பி தங்கச்சி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் எத்தனை பகுதிகள் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நான் ஒருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்னென்ன பகுதிகள்னு என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? முதல் பகுதி பிரகாரம், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலம், 3வது பகுதி வெரி குட் மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுதுல்ல. இப்போ பிரகாரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியுமா? தண்ணீர் தொட்டி இருக்கும், பலிபீடம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜை இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், அப்பம் இருக்கும். அதே மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும், மன்னா இருக்கும், 10 கற்பனைகள் அடங்கிய அந்த தோல் சுருள் இருக்கும். அதே மாதிரி ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு இடையில என்ன கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஒரு திரை சீலை அங்கே வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த ஒர்க்கை டீமாக இணைஞ்சு செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒர்க்குக்கு மேலே ஆண்டவர்
பிரியம் கொண்டார். அதனால என்ன செய்தார் தெரியுமா, அந்த கூடாரத்துக்குள்ளே இறங்கி வந்தார். அவங்க எப்பெல்லாம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சார். பாருங்க தம்பி தங்கச்சி, நம்முடைய ஒர்க்கு கூட ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். நம்ம டீமாக இணைஞ்சு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். டீ சாய் சாய் டீ 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 சாய் சாய் டீ. டே டக்கரு, டே டப்பாசு. அப்பா ஐயோ முடியலையே, இடுப்பெலும்புனா உடச்சிட்டானுங்க. ஐயோ அப்பா வலிக்குது, வலிக்குது அம்மா, ஐயோ வலிக்குது. தனியா போனா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும், ஆளை கொண்டு போகாம போயிட்டேனே, நான் பண்ண தப்பால இடுப்பெலும்புனா உடஞ்சிச்சு. ஐயோ முடியலையே. Yeah, yes sir. Okay sir. Sir, I will definitely do that work sir. Yeah, perfect sir. டக்கே இதோ வந்து. Yeah, okay sir. Hey, போடாங்க. Sir, not you sir, this guy sir. டக்கே நானே இங்க வழியில வந்துக்கிறேன், ஏதோ மூவி பார்த்துக்கிறேன். பொட்டியா மூடு. Sir. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? டக்கே வேலை செஞ்சேன் டக்கே. முதல்ல இங்க ஒழுங்கா உட்காரு. என்ன பிரச்சனை உனக்கு? சரி ஒண்ணும் இல்லையா, விடு வா வேலை. டக்கே ஒருத்தவங்க வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்களா, போனா அங்க 5 பேர் சேருவேன், நம்மளே செஞ்சிடலான்ட்டு கெத்தா போனா அப்படியே வெத்தாக்கி விட்டாங்க டக்கே. டேய், அதுதான் டீமா செய்ய வேண்டிய வேலைன்னு உனக்கு தெரியுதுல, அதை போய் நீ இப்படி தனியா செய்யலாமா? இப்போ உனக்கு எப்படி சொல்லலாம், உனக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட்டு. இப்போ கிரிக்கெட்ல வந்து ஒரு டீம்ல 11 பேர் தானே? ஆமா டக்கு. அப்போ 11 பேரும் சேர்ந்து விளையாடினா தான் விளையாட முடியும். ஒரு ஆளா சேர்ந்து விளையாட எப்படி விளையாட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வந்துட்டேன்டா டக்கே. டேய் ஃபர்ஸ்ட் வந்து பால போடுறா நீ. நாடா புரா யாரும் இல்லல, நாம தான போய் பிடிக்கணும். ச்சே, தனியா விளையாட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இடுப்புலாம் உடைஞ்சிச்சு பாய். ஐயோ முடியாது. தெரியுதுல, முடியாதுல்ல. இதே மாதிரி தான் நம்ம வந்து டீமா செய்ய வேண்டிய வேலையை டீமா தான் செய்யணும். என்ன பசங்களா பாத்தீங்களா, நம்மளும் டீமா செய்ய வேண்டிய வேலையை டீமா செஞ்சாதான் சக்சஸ் ஆக முடியும். இல்லாட்டி இந்த தப்பு மாதிரி தான் ஆகும். சரி வா போலாம் நம்ம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரோகிராம்ல கூட டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எது விட்டதா ரொம்ப முக்கியம் இருந்தாலும் அந்த கிட்ட நம்ம 4 பெரிய விஷயத்தை கத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வாரமும் நிறைய கத்துக்கலாம்க்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இன்னொரு சாப்டர் நானும் மிஸ் பண்ணுவோம். உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க